ஒரு ஆன்மா மேன்மை அடையிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயம் என்ன? அப்படி அந்த ஆன்மா மேன்மை அடைய சரியாக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா? இந்த இறைத்தன்மையை உணர நான் என்ன பண்ணணும்? நிறைய முறை நமக்குள்ளே இருக்கிறவனே நம்ம கிட்ட பேச பல முறை முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போவும் பேசிட்டு தான் இருக்கான். ஏன் அவன் பேசுறது நமக்கு கேட்கல? அந்த ஆன்மா பேசுகிறத நான் எப்படி கேட்கறது? எது என்னை கேட்க விடாமல் தடுக்குது? கடவுளுங்கிறது யார்? கடவுளை அடைய ஒரு மாய வலையில் சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாயையை ஒழிச்சு உண்மையான இறைத்தன்மையை உணர்வதற்கும் ஆன்ம முன்னேற்றத்திற்குமா தான் இந்த காணொளி இருக்கும். இதற்கு நமக்கு பெரும் பக்கபலமாக இருந்து உதவ போகிறது கடுவெளி சித்தர், குதம்பை சித்தர், சிவவாக்கியர், திருமூலர் சித்தர். இவங்க பாடலை படிப்படியாக இணைச்சி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. செந்தமிழின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. முதலாவதா நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், எதற்காக வந்தோம் அப்படிங்கிறத கடுவெளி சித்தர் பாடல் மூலமா பார்க்கலாம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. கொஞ்சம் உள்ள ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நிலைமை, உணர்ச்சிகரமான விஷயம். அதனால் உள்ளடக்க எச்சரிக்கை, கண்டென்ட் வார்னிங். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது நிறைய விந்தணுக்கள்ல ஒரே ஒரு விந்தணு மட்டும் பெண்ணினுடைய இனப்பெருக்க செல்ல கலக்கும். இதுதான் ஒரு உயிராகவும் மாறுது. அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. இங்க 4-6 மாதமாய்ங்கிறது 4 கூட்டல் 6, 10 மாசமா இறைவனை வேண்டி என்னை நல்லபடியா நீ தான் பார்த்துக்கணும். இறைத்தன்மையாகிய நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க. என்னோட நோக்கம் எல்லாமே உன்னுடன் கலப்பது தான். உன்னை அடையணும்னா ஒரு நிலையான மனம் வேண்டும். அதுக்காக கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதாவது 10 மாசமா தாயோட கருவறையில இருந்து இறைவனோட கருணையினால மனித பிறப்பு எடுக்கிறோம். மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இவ்வளவு வேண்டணும். இந்த மனித பிறவியோட அருமை தெரியாம, நோக்கமே புரியாம ஆன்மாவானது, அதாவது ஆன்மாங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல உயிர்னு அர்த்தம். இந்த உயிர் உலக சிற்றின்பங்களை சிக்கிக்கிட்டு மூழ்கி மனித பிறவியாகிய நாம இந்த 6வது அறிவை வச்சு மேன்மை அடையாம திரும்பவும் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியை பெரிதாக்கிக்கிட்டே போறோன்னு கடுவெளி சித்தர் சொல்றாரு. சரி, இந்த பிறப்பிறப்பு சுழற்சி நிக்கணும், அதுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கடவுள் யாருன்னு குதம்பை சித்தர் அழகா சொல்றாரு பாருங்க. வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி. வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு முதல் வரியிலேயே கடவுள் யாருன்னு சொல்லிட்டாரு. இந்த வெட்டவெளிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எல்லா சித்தர்களும் இந்த வெட்டவெளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. வெட்டவெளினா பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா நல்லா விரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ இந்த வெட்டவெளியை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? உதாரணத்துக்கு பேக்கரி கடையில் பிரெட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பிரெட்டை செய்யறதுக்கு முன்னாடி வெறும் மைதா மாவாக தான் இருந்திருக்கும். இந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த மைதா மாவு தான் வெட்டவெளின்னு வச்சுப்போம். இந்த மாவுக்கு உயிர் இருக்குது, ஆனால் அசைவில்லை. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர் இருக்கு, அசையாம இருக்கு. இப்போ இந்த மாவுக்குள்ள ஒரு வித அழுத்தம் ஏற்படுது, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு வித அழுத்தம் ஏற்படுது. இந்த மாவு விரிவடையுது, அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவடையுது, ஒரு அசைவு ஏற்படுது. இந்த அசைவுனால சில கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள்லாம் உருவாகுது. இந்த அசைவின் போது முதல்ல ஒளி, அதாவது சவுண்டு உருவாச்சு. அதன் பிறகு ஒளி, அதாவது வெளிச்சம் உருவாச்சு. இதை தான் சில இடங்கள்ல சவுண்டை நாதம்னும் ஒளி வெளிச்சத்தை விந்துன்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழில் நாத விந்து கலாதி நமோ நம அப்படிங்கிறத உதாரணமாக சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தை ஊனக்கண்கள்னாலேயோ அறிவியல்னாலேயோலாம் பார்க்க முடியாது. இந்த நிகழ்வை அப்படியே கோவிலில் பிரதிபலிக்கிறதா பார்க்கலாம். அந்த மைதா மாவு இருந்ததில், அதாவது அசைவில்லாத உயிருடன் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை சிவனும், ஒரு அசைவு ஏற்பட்டதில் அது சக்தினும், சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவசக்தின்னு மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக கோவிலில் வழிபடுறாங்க. அதே மாதிரி பிரபஞ்சம் விரிவடைகிறப்ப சில ஒளி, அதாவது சத்தமும் வெளிச்சமும் வந்ததில்ல, அதை முன்னுதாரணமாக வச்சு சவுண்டை விநாயகராகவும் அந்த வெளிச்சத்தை முருகனாகவும் சொல்கிறாங்க. இதனால தான் நெருப்பிலிருந்து பிறந்தவன்னு முருகனை சொல்கிறோம். இப்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டு விரிவடைஞ்சதில்ல, அதை தான் மனம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போது என் மனம் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தால் நான் ஞானம் பெற்றதா அர்த்தமானு கேட்டால், ஆமாம், சரியாக தான் சொல்கிறீங்க. மனசில் எந்த அசைவும் இல்லாதப்போ இந்த பிரபஞ்சமே நம்ம கைக்குள்ளே இருக்கும். சிவம் போன்ற நிலை, மனம் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும். இந்த வெட்டவெளிங்கிற இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் கடவுளை தேடி நாட்களை கழிக்க போறீங்களா, இல்லை உங்களுக்குள்ள இருக்கிறவனை யாருன்னு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தை கைக்குள்ள வச்சுக்க போறீங்களா? இந்த வெட்டவெளிங்கிற ஒத்த வார்த்தைகள்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா பார்த்தோம். இப்போ பாடலுக்கு திரும்ப வருவோம்.
வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி. இந்த வெட்ட வெளி தான் நான் தான் வெட்ட வெளின்னு உணர்ந்த பின்னால் இதுதான் உண்மைன்னு இருக்கிறப்ப இந்த தாமிர சாசன பட்டைகள் எதுக்கு, இந்த தாமிரத்தால் ஆன சாமி சிலைகள் எதுக்குன்னு கேட்குறாரு குதம்பை சித்தர். சரிப்பா, இப்போ இந்த பிரபஞ்சம்தான் கடவுள்னு சொல்கிற, அந்த கடவுளும் எனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு கோவில்கள்? இங்கே தான் சிவவாக்கியர் தன் பாடல்கள் மூலமாக விளக்குறாரு. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணு என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இந்த பாடல்ல சிவவாக்கியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கல்லை நட்டு வச்சு இதை தான் கடவுள்னு சொல்ற, இது ஒன்றும் தவறான வழிமுறையெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ கயிறு கட்டி ஒரு பெரிய மலை ஏறணும், நீ முதல்ல என்ன பண்ணணும்? அதற்கு பயிற்சி பண்ணணும். ஏன் பயிற்சி பண்ணணும்? ஏன்னா அது ஒரு முன்மாதிரி, டெமோ. இங்கே சரியா ஏறிட்டா சுலபமாக உண்மையான மலையையும் ஏறிடலாம். பயிற்சி மட்டுமே பண்ணிட்டு இருந்தா எப்போதான் உண்மையான மலை ஏறுவ? இந்த பயிற்சி கூட உண்மையான மலை மாதிரி ஒரு உதாரணம் தான், உண்மை இல்லை. எத்தனை காலத்துக்கு நீ பிறந்து இறந்து இப்படியே பயிற்சி பண்ணிட்டு இருப்ப? உண்மையான காலத்துக்கு வான்னு சொல்றாரு. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, அந்த நட்டு வச்ச கல்லுக்கு 4 வகையான மலர்கள் தூவினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சுற்றி வந்து முணுன்னு மந்திரம் சொன்னாலும் அந்த கல் உங்ககிட்ட என்ன பேசவா போகுது? நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பாத்திரத்தில் நிறைய காய்கறிகள் போட்டு சமைக்கிற, அந்த காய்கறியோட சுவை அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? அதுபோல கடவுள் உனக்குள்ளதான் இருக்காரு, வெளியிலெல்லாம் தேடாத குழந்தைன்னு அவ்வளவு பணிவா அவ்வளவு வருத்தத்தோட சொல்றாரு. கோவிலுங்கிறது ஒரு முன்மாதிரி. நம்மளோட உடல் அமைப்பை வச்சு தான் அந்த கோவிலை கட்டியிருக்காங்க. நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் யார், கடவுள், கோவில் எதற்குன்னு பார்த்தாச்சு. சரி, இறைத்தன்மையை எப்படி உணர்வதனோ, எப்படி இறைவனுடன் கலப்பதனோ திருமூலர் பாடல் மூலமா பார்க்கலாம். எண்ணெறி இன்னெறி எண்ணாது அட்டாங்கத்து எண்ணெறி சென்று சமாதியில் நின்மின் நன்னெறி செல்வாருக்கு ஞானத்திலே ஏகலாம் புன்னெறி யாகத்தில் போக்கில்லை ஆகுமே. இறைவனை அடையிறதுக்கும் இறைத்தன்மையை உணர்வதற்கும் எது சிறந்ததுன்னு பல காலமாக ஒரு குழப்பம் இருக்கு. அந்த வழிதான் சிறந்தது, இல்லை இந்த வழிதான் சிறந்ததுன்னு மனசை அலைய விடாமல் அட்டாங்க யோகத்தில் போய் சமாதியில் கூடினா இறைஞானத்தில் இறைவனோட கலக்கலான்னு திருமூலர் சொல்கிறாரு. அது என்ன அட்டாங்க யோகம்? 8 விதமான யோகம், 8 படிநிலைகள்னு கூட வச்சுக்கலாம். இயமம், நியமம், ஆசனம், பிராணனின் யாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுதான் அட்டாங்க யோகம். கொஞ்சம் எளிமையாகவே பார்க்கலாம். முதலாவதா இயமம். வாழ்க்கையில் இன்னொருத்தரை உடலாலும் சரி மனதாலும் சரி துன்புறுத்தாமல் இருக்கணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது. இரண்டாவதா நியமம். மேலே சொன்னதை அப்படியே பின்பற்றி தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது. வள்ளலார் சொன்ன ஜீவகாருண்யம் மாதிரி. இந்த 2 படிநிலைகளை கடந்தாலே நீங்கள் யோகி தான். மூணாவதா ஆசனம். உன்னை வளைக்கணும்னா உடலை வளைச்சி ஆசனம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆசனம் இறைநிலையை உண்டாக்கும். 4வது பிராணனின் யாமம். பிராணசக்தியை நெறிப்படுத்துறது. மூச்சு பயிற்சியை உதாரணமாக சொல்லலாம். மூச்சில் பிராணன் சக்தி இருக்கு, மூச்சே பிராணன் ஆகிட முடியாது. 5வதா பிரத்யாகாரம். நம்முடைய புலன்களை கவனத்தை வெளியில இருந்து உள்முகமாக திருப்புறது. 6வதா தாரணை. நான் யாருங்கிற ஆத்ம விசாரணை. ரமண மகரிஷி சொன்ன மாதிரி நான் யாருன்னு கேள்வி கேட்டு உயர்நிலையை அடையிறது. 7வதா தியானம். தியானம் பண்ணலாம் முடியாது, தியானங்கிறது ஒரு நிலை. 30 நிமிடம் தினமும் தியானம் பண்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அது தியானம்லாம் கிடையாது. அது 6வதா சொன்ன தாரணையில தான் இருந்திருக்காரு, கேள்வி சிந்தனையிலேயே தான் இருந்திருக்காரு. 8வதா சமாதி. சம கூட்டல் ஆதி. இறைவனோட 2 கலக்கிறது. தியானத்திலேயே ஐக்கியமாகி கடைசி நிலையான சமாதிலேயே பிரபஞ்சத்தோட கலக்கிறது. இந்த 8 படிநிலைகளும் என்னால் பண்ண முடியுமான்னு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, குழந்தை உன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டு தனியாக வந்து தவம் பண்ணுன்னுலாம் சொல்லலை. முடிஞ்ச அளவு உன்னால் எவ்வளோ பேருக்கு உதவ முடியுமோ உதவு. ஜீவகாருண்யத்தை தான் சொல்றாரு. ஜீவகாருண்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? என் வாழ்க்கையில் நான் எப்படி வள்ளல் பெருமான் சொல்வது போல வாழ்வதுன்னு கேட்டா புத்தர் சொன்னதை தான் நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்படி அவர் என்ன சொன்னாரு? ஒரு முறை புத்தருக்காக நிறைய சீடர்கள் பக்தர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புத்தர் வராரு. அவர் வரும்பொழுது கையில் விலை உயர்ந்த ஒரு பட்டு துணியை கொண்டு வராரு. என்னடா அது, புத்தர் தான் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் உபயோகப்படுத்த மாட்டாரு, எதுக்காக இந்த பட்டு துணியை கொண்டு வராருன்னு ஒரு கேள்வி குழப்பம் அங்கே இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும். புத்தர் அந்த பட்டு துணியை காட்டி இது என்ன அதுன்னு கேட்குறாரு. அதற்கு அங்கே இருக்கிறவங்களா பட்டு துணின்னு சொல்கிறாங்க. அப்புறம் புத்தர் அந்த துணியை 5 முடிச்சு போட்டு இப்போ இது என்னன்னு கேட்குறாரு. இப்போவும் அது பட்டு துணி தான் அப்படின்னு சீடர்களும் பக்தர்களும் சொல்கிறாங்க. மறுபடியும் புத்தர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு. இதுக்கு முன்னாடியும் அதே பட்டு துணி தான்னு சொல்கிறாங்க சீடர்களும் பக்தர்களும். அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இந்த பட்டு துணியில்
தாலியில் இருக்கக்கூடிய 5 முடிச்சுகளையும் நான் அவிழ்த்துட்டேன், நீங்கள் அவுக்கல. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். புத்தர் சொன்ன 5 முடிச்சுகளை பற்றியும் வள்ளலார் ஏன் ஜீவகாருண்யத்தை பின்பற்ற சொன்னார் அப்படிங்கிறதையும் இனி ஒரு காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த செய்தியை உங்ககிட்ட தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி.